Hi friends, welcome to KR Max. இந்த வீடியோவில் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.1 ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ஸில் பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Let A equal to 1, 2, 3, 7 and B equal to 3, 0, -1, 7. Which of the following are relation from A to B? R1 first division, R1 equal to 2, 1, 7, 1, R2 -1, 1, R3 2, -1, 7, 7, 1, 3, and R4 equal to 7, -1, 0, 3, 3, 0, 7. இப்போ இதில் என்ன கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கிவன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏபி ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எது வந்து ஏ டு பிக்கு ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு ஏ டு பிக்கு எது ரிலேஷன்? இப்போ உங்களுக்கு ரிலேஷன்னா என்னன்னு தெரியுமா? ஏக்கும் பிக்கும் சம் ரிலேஷன். இப்போ 2 வந்து 1க்கு போகுது. இது டொமைன்னு சொல்லுவோம், இது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ரிலேஷனில். ரிலேஷன்னா ஃபஸ்ட்டு ரிலேஷனுங்கிறது எதோட சப்செட்? ஏ கிராஸ் பி, அதாவது ஏபியோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதோட சப்செட் தானே ரிலேஷன். அது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் சம் ரிலேஷன் கண்டிஷன் ஏ அண்ட் பிக்கு இந்த மாதிரி சம் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நம்ம ரிலேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி தெரிஞ்சால் தான் நம்ம இது ரிலேஷனா இல்லையான்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆறுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷனை இருக்கா, ஏபிக்கு ரிலேஷன் இது R1, R2, R3, R4 ரிலேஷனா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ப்ராப்ளம் போலாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுதிக்கலாங்களா. கிவன் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7 and B equal to 3, 0, -1, 7 given எழுதிட்டு அடுத்து என்னங்க ஃபைன் பண்ணுவோம், A cross B ஃபைன் பண்ணிக்கலாம். A cross B equal to A ஓட செட் 1, 2, 3, 7 cross B ஓட செட் 3, 0, -1, 7 ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க. 1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிப்போமா. தெரியுதுல உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட், இங்கே என்ன இருக்குது 2 இருக்கு இல்லைங்களா, 2வை ஜாயின் பண்ணுங்க. அப்போ 2, 3, 2, 0, 2, -1, 2, 7 3 அதே மாதிரி செகண்ட் செட்டோட ஜாயின் பண்ணால் 3, 3, 0, 3, -1 நெக்ஸ்ட்டு 3, 7 அது 7, 3, 7, 0, 7, -1, 7, 7 ஓகேங்களா. ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பிக்கு அப்புறம் என்னது, இந்த 4 சப்டிவிஷன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரிலேஷனாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, R1 ஈக்குவல் டு 2, 1, 7, 1 ஓகேங்க. இப்போ R1 வந்து ரிலேஷனான்னு கேட்குறாங்க ஏக்கு பிக்கு. அப்போ R1 வந்து நம்மளுக்கு தெரியும், கிளியர்லி நம்மளுக்கு என்ன தெரியும், R1 எந்த ரிலேஷனும் எதோட சப்செட் ஆஃப் A cross B, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சப்செட் தானுங்க. இப்போ பார்ப்போம். அப்போ சப்செட்னா என்னது, கண்டிப்பாக அந்த எலமெண்ட் A cross Bயில் சின்ன செட்லேயே இருக்கும்போது பெரிய செட்டில் இருந்தால் தானேங்க சின்ன செட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதானே சப்செட்டு. இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்லாம் கண்டிப்பாக இந்த R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கண்டிப்பாக A cross B பெரிய செட்டுக்குள்ளே இருக்கும் தானே. அப்போ பாருங்கள் 2, 1 இங்கே 2, 1 இருக்கான்னு பாருங்கள். 2, 1 இல்லை. 7, 1 7, 1 இல்லை. அப்போ ரெண்டு எலமெண்ட்டுமே R1ல் இருக்க ரெண்டு எலமெண்ட்டுமே A cross Bயில் இல்லை. அப்போ A cross Bயில் இல்லைன்னா என்ன சொல்லலாம், இந்த R1 இஸ் நாட் அ ரிலேஷன். A to Bக்கு இது ரிலேஷன் கிடையாது. ஏன்னா அது A cross Bயில் இருக்கணும். அந்த எலமெண்ட் R1ல் இருக்க எலமெண்ட் கண்டிப்பாக A cross Bயில் இருக்கணும். பிகாஸ் R1 இஸ் a subset of A cross B. ஸோ 2, 1
belongs to R1 but 2 comma 1 doesn't belongs to A cross B. belongs to அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது, doesn't belongs to என்னது அந்த செட்டுக்குள்ளே இல்லைன்னா அதுதான் மேத்தமெட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற நோட்டேஷன். அடுத்து என்னது எலிமெண்ட்டு 7 comma 1. அதுவும் பார்த்தோம் இல்லைங்களா, 7 comma 1 என்னது செட்டுக்குள்ளே இல்லை, R1ல் இருக்குது. பட் அந்த A cross Bல 7 comma 1 doesn't belongs to A cross B. ஓகே, ஃபஸ்ட் சப்டிவிஷன் வருங்களா. அடுத்து செகண்ட் பார்க்கலாங்களா. ஸோ என்ன பண்ணும், ஒரு ரிலேஷன் எழுதிக்கோங்க, அது A cross Bல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். A cross Bக்குள்ளே அந்த இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இருந்ததுன்னா அது நம்ம ரிலேஷன் சொல்லலாம். ஸோ அந்த செட்டில் A cross Bக்குள்ளே இல்லைன்னா அந்த ரிலேஷன் அது இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லுவோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. செகண்ட் ஒன் என்னங்க, R2 equal to -1 comma 1. இப்போ -1 comma 1 A cross Bல இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்கள் பார்க்கலாம், A cross B இங்கே இருக்குது. இதில் பாருங்கள் -1 comma 1 இருக்கா, 1 comma 3 1 comma 0 1 -1, இது 1 comma -1 நம்ம பார்க்க -1 comma 1 -1 comma 1 செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ -1 comma 1 belongs to R2 but -1 comma 1 doesn't belongs to A cross B. Therefore R2 is not a relation. R2 என்னது நம்மளுக்கு ரிலேஷன் கிடையாது. அடுத்து தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் என்னது R3ங்கிற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 2 comma -1 7 comma 7 1 comma 3. ஸோ R3ல 3 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 2 comma -1 7 comma 7 1 comma 3 இது 3 எதில் இருக்கணும், A cross Bல இருந்தால் R3ங்கிறது ரிலேஷன்னு சொல்லிடலாம். இப்போ A cross Bல பாருங்கள், A cross Bல ஃபஸ்ட் என்னங்க 2 comma -1 2 comma -1 இருக்கு இல்லைங்களா, 2 comma -1 இருக்குது. அடுத்து 7 comma 7 பாருங்கள் 7 comma 7 comma 7ம் இருக்குது. அடுத்து 1 comma 3 இது ஃபஸ்ட் எலமெண்ட்டே 1 comma 3 தான். ஸோ 2 comma -1 7 comma 7 1 comma 3 3 எலமெண்ட்டுமே இதில் இருக்குது, A cross Bல இருக்குது. அப்போ R3ங்கிறது என்னது A cross Bயோட சப்செட். ஸோ therefore 2 comma -1 7 comma 7 1 comma 3 are in A cross B. Therefore R3 container other subset of A cross B. Therefore R3 is a relation சொல்லலாம். புரியுதுங்களா. ஓகே, அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, R4ங்கிற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது 7 comma -1 0 comma 3 3 comma 3 அடுத்து 0 comma 7. இப்போ இது என்ன கேட்குறாங்க, இதுவும் ரிலேஷனான்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போ A cross Bல இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட். அப்போ A cross B எடுத்துக்கலாங்களா. A cross B எடுத்துக்கோங்க. என்னென்ன எலமெண்ட்ஸ், ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது, ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது 7 comma -1 பாருங்கள் இருக்குது, 7 comma -1 இருக்குது. அடுத்த எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் என்னது 0 comma 3 0 comma 3 இருக்குங்களா, இல்லை. அடுத்து 3 comma 3 இருக்குது. ஓகே, ஒரு எலிமெண்ட் இல்லைனாவே அது ரிலேஷன் இல்லை. அடுத்து இதனால் எல்லா எலிமெண்ட்டும் பார்த்துக்கலாமே. 0 comma 7 0 comma 7ம் இல்லை. ஸோ 0 comma 3யும் 0 comma 7ம் இந்த செட்டுக்குள்ளே இல்லை. 7 comma -1ம் 3 comma 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ எழுதுறாங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 7 comma -1 அண்டு 0 comma 7 comma -1 இருக்குது. 0 comma 3 அண்டு 0 comma 7 தான் are not in A cross B. A cross Bல இல்லை. அப்போ R4 நாட் சப்செட் ஆஃப் A cross Bன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கணும், A cross Bக்குள்ளே இருக்க செட்லாம் அந்த சப்செட்டில் இருக்கணும், இதில் இல்லை. அப்போ therefore R4 is not a relation.
இப்போ கொடுத்துருக்க 4 ரிலேஷனில் எது மட்டும் ரிலேஷனாக இருக்குது, R3 மட்டும்தான் ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் என்னது, நாட் அ ரிலேஷன். நமக்கு ஆன்சர் கிடைக்குது. R1 ஆல்சோ என்னது, நாட் அ ரிலேஷன். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.